ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இங்கே பாருங்கள் சக்தி. ஓம் சக்தி. இவர் அடிகளார். இந்த படத்தை வரைஞ்சது நான் தான். ஏன்னா எனக்கு குருவாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அடிகளாரோட படம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ காசு இல்லை, இப்போ வாங்கிக்கலான்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி நானே வீட்டில் ட்ராயிங் பண்ணி இதை பிரேம் போட்டு வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணும்போது இந்த ஃபோட்டோக்கிட்டேயும் விளக்கேற்றி இங்கேயும் உட்காந்து மந்திர வழிபாடு பண்ணுவேன். ஓம் சக்தி. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா? வியாழக்கிழமைன்றது குருவுக்கு உகந்த நாள். இன்றைக்கி பௌர்ணமியும் கூட குரு பௌர்ணமி நாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஆன்மீக குறிப்பும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுபடி நடக்கட்டும். ஓம் சக்தி. இவர் பார்த்திங்கன்னா நான் நிறைய இவரை கனவுல தான் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, இவங்களை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு ஜென்மம் எனக்கு பத்தாது. நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு விஷயம் சக்தி, நான் யூடியூப்பில் தான் அவர்களுடைய அருள்வாக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். யூடியூப்பில் கேட்டதுனால நிறைய சாமி பாட்டு பாடிட்டே, சாமி பாட்டுங்க அது இதுன்னு நிறைய கேட்டுகிட்டே போவேன். இங்கேருந்து நான் வேலைக்கு போகும்போது ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு தான் போவேன். நிறைய சின்ன சின்ன ஆன்மீக தகவல், ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க ஆரம்பித்தேன். அப்போ இவருடைய அருள்வாக்கு ஒன்று நான் படித்தேன். அது என்னென்னா, என்னை பற்றி நினைப்பதும் என் புகழை பாடுவதும் என் பெருமையை சொல்வதும் என் சிந்தனையிலேயே இருப்பதும் தானடா உனக்கு வேலை, உன் வேலை தானடா உனக்கு ஓய்வு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அருள்வாக்கு எனக்கு மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு. இது என்ன, இவர் பேசுகிறதெல்லாம் சாதாரணமாக பேசினாவே அருள்வாக்காக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அடிகளாரும் அம்மாவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்க குரு நம்ம சாய்பாபா கூட ஒரு காலத்தில் பூமி நம்ம கலியுகத்தில் வாழ்ந்து வந்தாங்க. கல் எடுத்து அடித்தாங்க. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா குருவாக நினச்சி கோயிலாக கட்டி வணங்குறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ராகவேந்திரரையும் அப்படி தான். ஆரம்ப காலத்தில் அவர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவங்களும் ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ராமானுஜர் கோபுர உச்சியில் இருந்து பாமர மக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் சாமி என்ன எப்படின்னு கும்பிட தெரியாத ஒரு பாமர மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயண நாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வணங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அடிகளார் உலகம் பூரா செவ்வாடை பரப்பி ஒதுக்கப்பட்ட பெண்களையும் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி வழிபாடுனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமர மக்களையும் பராசக்தி அப்படின்னு சொல்லி அவங்களையும் வணங்க வச்சாங்க. இன்றைக்கி உலகம் பூரா ஓம் சக்தி பக்தர்களாக இருக்காங்க. நிறைய பேர் பக்தராகவும் இருக்காங்க, போலியாக பொழுதுபோக்குக்காக வர்றவங்களும் இருக்காங்க. உண்மையாக அவங்க சொன்ன வழிபாடு முறைப்படி போனால் கட்டாயம் நாம் நினச்சது நடக்கும், ஒழுக்கமும் வரும். ஓம் சக்தி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.